Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு டே 8 ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கிறிஸ் கிராஸ் ஸ்டிச் பார்த்தோம், அதே மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சீக்வன்ஸ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல போட்ட மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீக்வன்ஸ்னாவே சம்கி தான். ஸோ இந்த பாருங்கள், கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2mm சம்கி வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதை விட இன்னும் சின்ன சைஸ்லேயும் இருக்குது, அது வேண்டாம், நீங்கள் வாங்க வேண்டாம். இது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து இது வந்து செயின் ஸ்டிச்லேயும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அஸ் யூஷுவல் எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நீடில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லோட் பண்ணி போடுறது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸாகவே எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சீக்வன்ஸை உள்ளே போட்டுறணும். அதுக்கப்புறம் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும், மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும், மறுபடியும் உள்ளே போடணும். இது வந்து இப்படியே கண்டினியூவாக இந்த ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் லோடட் ஸ்டிச்சின்னு கூட இது சொல்லலாம். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக நம்ம லோட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சீக்வன்ஸ் யாரும் பெருசாக விரும்புறதில்ல. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்லேயோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு நெக்லைனுக்கு இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ யாரும் அது விரும்புறதில்ல. இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இது பேசிக். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரியே நம்ம வந்துட்டு லோட் பண்ணி அப்படியே போட்டுட்டு வர போகிறோம். ஸோ பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் நம்ம கற்றுக்கிட்டோம்னாவே இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக போட்டுடலாம். இதை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஒவ்வொரு மெட்டீரியலும் இப்படி தான் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதே செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இதனோட லுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த சீக்வன்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஒரே சைஸாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இந்த வந்து சீக்வன்ஸ் லோடட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து இன்னொரு வெரைட்டி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து இது அடுக்கடுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து வச்சு தனித்தனியாக பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தட் தான், பட் இது வந்து ரொம்ப ரேர் தான், நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டிச்சை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி சீக்வன்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிங்கிளாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே செயின் ஸ்டிச்சை தான் எடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சை எடுத்துகிட்டு முதல்ல வந்து நம்ம சீக்வன்ஸை உள்ளே போட்டோம். இப்போ சீக்வன்ஸ் மேலே இந்த செயின் ஸ்டிச்சை போட போகிறோம். இப்படி செயின் ஸ்டிச் சீக்வன்ஸை வச்சுட்டு அது மேலே செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸை நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் செயின் ஸ்டிச் போட்டு ரெண்டாவது செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு சீக்வன்ஸை எடுத்து பக்கத்தில் வைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஹோல் வழியாக நான் வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு சீக்வன்ஸை நான் லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த லாக் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டெப்பில் தான் நான் வந்து அடுத்த சீக்வன்ஸை எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா?
இது மாதிரி போட்டுட்டு வரணும். இது ஒரு ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிச் போடணும். இதை நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. சீக்வன்ஸ் எடுத்து வச்சுருங்க. உள்ளே வந்து ஒரு லாக் போடுங்க. திரும்ப மேலே த்ரெட்டை எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு அடுத்த சீக்வன்ஸுக்கு நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டு நம்ம இந்த சீக்வன்ஸ் ஸ்டிச்சை முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், இதுதான் ஃபினிஷ்டு லுக்கு. ஸோ ஒரு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரியே அதில் வந்து கண்டினியூஸாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டிச் சீக்வன்ஸ்லேயே. இப்போ வந்து சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரிக் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பேப்பரில் கவரில் இருக்கிற சீக்வன்ஸை இந்த மாதிரி நீங்கள் வந்து நீடில் வச்சு சுற்றுனீங்கன்னு வைங்களேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக லோட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துகிட்டு கண்டினியூஸாக அப்படியே வந்து ப்ராக்டிஸ் இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவும் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். 4-5 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் விஷ் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கை வந்து அதில் அப்லோட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாட்ஸ்அப் குரூப்பை ஐடியலாக வைக்காமல் இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்களுக்கும் ஒரு வந்து இதாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், மற்றவங்களும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்த்துடலாம் இதுலேயே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் எப்படின்னா அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் பேக் ஸ்டிச் எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம பீடும் ஆட் பண்ண போகிறோம், சம்கியும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சீக்வன்ஸை வச்சு அது மேலே செயின் ஸ்டிச்சு போட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பீட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இதை நீங்கள் வந்து பேக் நெக்குக்கு கூட போடலாம், இல்லை ஸ்லீவுக்கு போடலாம், குர்த்திக்கு போடலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 3 லைன்ஸாக நீங்கள் குர்த்திக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீடு எடுத்திருக்கோம் இல்லையா, செகண்ட் ஸ்டிச்சில் நீங்கள் வந்து சீக்வன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் பீடு எடுக்கணும். அப்படி வந்து கிறிஸ் கிராஸாக வந்ததுன்னா அதனோட லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 லைன்ஸோ 4 லைன்ஸோ நீங்கள் குர்த்தி நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 2 போட்ட மாதிரியே தான் இதுவும் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி சிம்பிளான ஒர்க்கு தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது என்னோட கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன சீக்வன்ஸ் ஸ்டிச் பார்த்தோம்னா, ஃபுல்லி லோடட் சீக்வன்ஸ் ஸ்டிச் ஒன்று பார்த்தோம். அப்புறம் சிங்கிள் சீக்வன்ஸ் வந்து மேலே லோட் பண்ணி போடுற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ப்ளஸ் பீடு, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதனோட லுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டிச் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன கிளாஸுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கீப் ஆன் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.